குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அது பற்றி மத்திய சுகாதார அமைச்சர் நட்டா பேட்டி அளித்தார். அவர் கூறும்போது, காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் வினாத்தாள் கசிந்துள்ளது என்றார். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சி ஆட்சியில் பணியாளர் தேர்வு வாரிய வினாத்தாள் கசிந்தது. ஹிமாச்சலில் காங்கிரஸ் ஆட்சியில் பள்ளி தேர்வு வாரிய வினாத்தாள் லீக் ஆனது. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் ஜேஎம்எம் கூட்டணி ஆட்சியில் ஹிந்தி அறிவியல் தேர்வு வினாத்தாள் லீக் ஆனது. காங்கிரஸ் ஆளும் தெலங்கானாவிலும் இடைநிலை தேர்வின் மொழித்தாள் கசிந்தது. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பிஎட் வினாத்தாள் லீக் ஆனது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் காவலர் பணி தேர்வு வினாத்தாள் கசிந்தது. இதேபோல் பஞ்சாப், கேரளா என்று வினாத்தாள் கசிந்த மாநிலங்கள் பட்டியல் நீள்கிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் நடந்தது பற்றி ஏன் ராகுல் வாய் திறப்பதில்லை? மாணவர்கள் போராட்டத்தை அரசியலாக்காதீர்கள். நாட்டின் எதிர்காலம் மாணவர்களின் நலன் பற்றி சிந்திப்பதே நமது கடமை. ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டாமல் இது பற்றி தீவிரமாக விவாதிக்க வேண்டும். வினாத்தாள் கசிவுக்கான காரணம், அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்பது பற்றியெல்லாம் ஆழமாக பரிசீலித்து தீர்வு காண வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் 150 முறை வினாத்தாள் கசிந்ததாக கூறியிருக்கிறார். அது பற்றி விசாரணை நடத்தி உண்மையை வெளியே கொண்டு வருவோம். வினாத்தாள் கசிவு பற்றி பார்லிமெண்டில் எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் விவாதிக்க அரசு தயாராக இருக்கிறது என்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கூறினார்.